அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் வந்துடுது. அண்ட் ரியரில் இந்த ஸ்போர்ட்டி லுக்குக்கு அப்பீல் பண்ணுறது அப்படின்னா இந்த ரியர் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மிட்சுபிஷினுடைய லோகோ இருக்குது. இங்கே லைசன்ஸ் பிளேட்டு சிடியாங்கிறது வரும். ஐ திங்க் எங்கேயோ விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டெயில் லேம்ப்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் டெயில் லேம்ப்ஸ் மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரிஜினலாக மிட்சுபிஷியே கொடுத்தது. அண்ட் இன்னொரு விஷயம் சின்ன மேட்ரு விட்டுட்டேன். ஸோ இது வந்து 8th ஜென்ரேஷன் ஆஃப் லான்சர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதே லுக்கில் தான் உங்களுக்கு அந்த எவல்யூஷன் 8ன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் விட்டாங்கல்ல, அது வந்து சேம் இதே பிளாட்ஃபார்ம் இதே பாடி எல்லாமே சேம், இன்ஜின் மட்டும்தான் வேறு. ஸோ நம்ம ஊரில் இந்தியாவில் நிறையா அந்த EVO 8 வந்து பார்க்க முடியும். ஐ திங்க் தமிழ்நாட்டில் 1-2 வெஹிக்கிள் தான் இருக்குது. நார்த் இந்தியாவில் நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்க்க முடியுது. அது எல்லாமே டைரக்ட் இம்போர்ட் கிடையாது. அந்த இன்ஜின் அண்ட் பார்ட்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணி இந்த சிடியாவில் அவங்க அப்படியே ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த EVO 8 தான். அண்ட் இங்கே பம்பர்னுடைய கீழே ஒரு ரிஃப்ளெக்டர் ப்ரொவிஷன் வந்து இருக்குது. ஐ திங்க் இது இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பம்பர்லையும் ரியரில் கீழே வந்து நமக்கு ஸ்கர்ட்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்போர்ட்டி ஃபீல்காக. ஸோ இந்த நம்பர் பிளேட் ப்ரொவிஷனை சுற்றி ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் அப்படிங்கிறதும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெயில் லேம்ப் வந்து ஒரு டபுள் பேரல் ஸ்டைலில் கொடுத்துருக்கிறதும் நல்லா இருக்குது.